இடஒதுக்கீடுன்னு இருக்கு பாருங்க, ரிசர்வேஷனு. என்னைக்கோ கதையை முடிச்சு பிஜேபி தூக்கி ஏற கட்டி அடக்கம் பண்ணிட்டு போயிருப்பான் சார். ரிசர்வ் தொகுதியே இங்கே இருந்திருக்காது. இந்த பைத்தியக்காரங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா சார்? திமுக என்ன பண்ணுதுன்னு கேட்குறான். இந்த ரிசர்வ் தொகுதியை பாதுகாத்ததே திமுக இன்னை வரைக்கும். பொருளாதார இடஒதுக்கீடுனா தெரியுமா? சமூக ரீதியான இடஒதுக்கீடுனா தெரியுமா? இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியுமா? இவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன இவங்களெல்லாம் மதித்து ஒரு பெரிய மனுஷன் நான் பேசுறது. சார் நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஒரு பொது தொகுதி ரைட்டு, ஆதவர்ஜுன் அந்த ஆதவர்ஜுனை கொடுங்க சார். நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றேன். ஆதவர்ஜுன் என்ன பெரிய அவர் அர்ஜுன பரம்பரை? அவரு என்ன அவர் உங்ககிட்ட இருந்தா வந்தார்? எங்க இருந்து வந்தார்? எங்க இருந்து வரல சார். இவர் எங்கேயாவது எங்க அறிவாலயத்தில் எங்களுக்கு கீழே எங்கேயாவது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பார். எங்களுக்கு அறிவாலயத்தில் திமுகவில் பொறுப்பில் வந்தாரா? ஏதாவது கட்சிக்கு வேலை பார்த்துருக்காரா? அந்த திமுக நாட்டு மக்களுக்கு வேலை செஞ்ச மாதிரி அவர் இறங்கி திமுகவுக்கு வேலை செஞ்சுருக்காரா? அதெல்லாம் ஒதுக்கிடுங்க. ஆதவர்ஜுனங்கிறது யார்? இன்னைக்கு அவருக்கு என்ன முகவரி? அவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. மார்ட்டினோட மருமகங்கிற ஒரு புகழ் இருக்குது. மார்ட்டின் மருமகனும் பணமும் ரெண்டை தவிர என்ன பெரிய அவருக்கு பெரிய புகழ் இருக்குது? இத்தனை வருஷம் எங்கே போயிருந்தார்? இந்த அம்பேத்கருக்காக 50 வருஷம் போராடின திருமாவளவன் கூட போய் இவர் என்னைக்கு சேர்ந்தார்? இவருக்கு இன்னைக்கு தான் தெரியுதா தலித் மக்களின் இப்படி தான் பார்வை இன்னைக்கு தான் தெரியுதா? இப்போ 50 வருஷமாக பாதுகாத்தது யார்? 50 வருஷமாக பாதுகாத்த கட்சி திமுக கட்டி காத்த தலைவன் கலைஞர் சார்.